ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, நீ சற்றும் எதிர்பாராத மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகிறது. துன்பத்தை என்னிடம் பகிர்ந்து கொண்டு உன் மனதை லேசாக வைத்துக்கொள். ஒருபோதும் மனம் தளராதே. அனைத்தையும் உன் அம்மா வராகி தாய் நான் பார்த்துக் கொள்கிறேன். பக்தி கொண்ட மனம் முக்தி அடையும் என்பதை எப்பொழுதும் மனதில் வைத்துக்கொள். என் மீது பக்தியோடு இரு. உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் விரைவில் செய்து கொடுப்பேன். காலம் நீ பயந்தாலும் மூடும், பணிந்தாலும் மூடும். நீ துணிந்தால் மட்டுமே உன் பின்னால் ஓடி வரும். எனவே காலத்தை கண்டு பயப்படவும் வேண்டாம், பணியவும் வேண்டாம். துணிந்து உன் வாழ்க்கையை மாற்ற துவங்கு. இழந்ததை நினைத்து வருந்தாதே. என் அருளால் நீ இழந்ததை திரும்ப பெறுவாய். இழந்ததை நினைத்து நினைத்து மரம் வருந்துவதில் எந்த பயனும் இல்லை என்பதை புரிந்து கொள். என் அன்பு குழந்தையே, நீ நினைத்தது கிடைக்கவில்லை என்றால் தளர்ந்து போகாதே. நினைத்ததை அடைந்து காட்டு. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். வராகி தாயே சரணம் என்பதை மட்டும் உனக்கு துன்பம் வரும் போதெல்லாம் சொல்லிக்கொண்டே இரு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். என் அன்பு குழந்தையாகிய உன் வாழ்க்கையில் வாழ்க்கை வெறுப்பாக இருக்கிறது என்று வேறொன்று நல்ல வாழ்க்கையை தேடாதே. அது உன்னை வேறொரு திசைக்கு அழைத்து சென்றுவிடும். எனவே உன் வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக வாழ்வது என்றை மட்டும் தேடி அதுபடி மகிழ்ச்சியாக வாழ துவங்கு. என் அன்பு குழந்தையை, நீ நிம்மதியாக வாழ வேண்டும் எனில் உன் மனதில் கவலைகள் தூண்டிவிடும் சிலரை உன் வாழ்வில் சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ அறவே தவிர்ப்பது உன் வாழ்க்கைக்கு நல்லது. என் செல்ல குழந்தையே, அழகு என்பது முகத்தில் அல்ல, நீ பேசும் வார்த்தையில் தான் உள்ளது. நீ பழகும் முறையிலும் நீ நடக்கும் விதத்திலும் உள்ளது. உண்மையான அழகு என்பது அகத்தின் அழகுதான் என்பதை புரிந்து கொள். வெளியில் நாம் எப்படி இருந்தாலும் அது தேவையில்லை. நாம் அகத்தில் தூய்மையாகவும் உண்மையாகவும் இருந்தால் அதுதான் உண்மையாக அழகு. அம்மா வராகி தாயே, கஷ்டங்களை தாங்கி தாங்கி என் இதயம் கல்லாகி விட்டது. இனி எது நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்று மனம் வருந்துகிறாய். அதை நான் அறிவேன். கவலைப்படாதே. உன் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போக போகின்றது. இனி வரும் நாட்கள் உனக்கு மகிழ்ச்சியான நாட்களாக இருக்கும். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். மற்றவை எல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ எதை நினைத்தும் மனம் வருந்தாதே. என் அன்பு குழந்தையை, சாதிக்க நினைக்கும் எவரும் பெருமை பேசுவதில்லை. பெருமை பேசிக்கொண்டு இருப்பவர்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே சாதிப்பதில்லை. நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை சொல்வதை விட அதை செய்து காட்டுவது மிகவும் சிறந்தது. பிறருக்கு எதையும் கொடுக்க முடியவில்லை என்றாலும் மனதார வாழ்த்து. அவருக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி கொடு. நீ வணங்கும் கடவுளிடம் அவர்களுக்கும் முடிந்தவரை பிரார்த்தனை செய். உனக்கும் நல்லது நடக்கும், அவர்களுக்கும் நல்லது நடக்கும். உன்னிடம் எல்லையற்ற பொறுமையும் விடாமுயற்சியும் தேவை. அது இரண்டும் இருந்தால் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெறலாம். இறைவனின் வெளிப்படாத அனைவரும் அன்புடன் நடத்துவது உனது கடமை. நீ மற்றவர்களுக்கு இறைவனாக தெரிய வேண்டும். மனிதன் எந்த அளவுக்கு உயர்கிறானோ அந்த அளவுக்கு தக்கபடி அவன் கடுமையான சோதனைகளை கடந்துதான் செல்ல வேண்டும். எனவே நீ வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் அதற்கு ஏற்றவாறு நீ சோதனைகளையும் கடந்துதான் செல்ல வேண்டும். சோதனை முடிந்த பிறகு உன் வாழ்க்கையில் நிச்சயம் வெளிச்சம் உண்டாகும். சிரமப்படாத மனிதன் எதையும் சாதிக்க முடியாது. ஏனென்றால் உலகம் என்னும் பயிற்சி கூடத்தில் நம்மை உறுதிப்படுத்துவதற்கு நாம் இங்கு வந்துள்ளோம். இதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அறிவை வளர்த்துக் கொள்வதுதான் மனித இனத்தின் லட்சியமாக இருக்க வேண்டும். இறுதி காலம் வரை நீ எப்பொழுது வேண்டாலும் என்ன வேண்டாலும் வளர்த்து கொண்டே இருக்கலாம். அது உன் வாழ்க்கையில் எப்போதாவது நிச்சயம் உதவி செய்யும். நீயாக தடுமாறி வீழ்ந்தாலும் தவறு வீழ்ந்தாலும் சரி, தானாகவே எழுந்துவிடு. கூச்சல் மட்டும் போட்டு விடாதே. ஏனென்றால் அதை கொண்டாட ஒரு கூட்டமே வந்து கொண்டிருக்கும். பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே. உண்மையை சொல்லி மாட்டிக்கொள்வது அதை விட சிறந்தது. பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாது. நம் ஒவ்வொரு எண்ணமும் நம் நன்மையை தீர்மானம் செய்கிறது. வார்த்தைகள் அவ்வளவு முக்கியமானதல்ல, எண்ணங்களே அதில் முக்கியமானவை. அவற்றிற்கு ஆழ்ந்த சக்தி உண்டு.
நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறிவிடுவாய் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. எல்லோரையும் திருப்திப்பட வைக்க நினைப்பவனால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் ஒவ்வொருவரையும் திருப்தி வைக்கப்பட வேண்டும் என்றால் நம்மால் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ இயலாது. அக்கறையுடன் படித்தால்தான் அழிதல் சாத்தியம். நீ வாழ்க்கையில் எந்த விஷயம் செய்தாலும் அதை அக்கறையுடன் மற்றவர்களுக்கு தானே இதை செய்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்று எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அக்கறையுடன் செய். அது உன் வாழ்க்கையில் நிச்சயம் உதவி செய்யும். கடந்த காலத்தில் குடியிருக்க வேண்டாம். எதிர்காலத்தை பற்றி கனவு காண வேண்டாம். தற்போதைய தருணத்தில் மனதை ஒருமுகப்படுத்து. ஏனென்றால் கடந்த காலத்தை உன்னால் மாற்ற முடியாது. எதிர்காலத்தை உன்னால் செயல்படுத்தவும் முடியாது. தற்போதைய தருணமே உனக்கானது. அதை எப்படி நல்லபடியாக மாற்றுவது என்பதை மட்டும் யோசி. உன் வாழ்க்கை கூடிய விரைவில் நல்லபடியாக மாறும். மனிதன் புண்ணியத்தை செய்வானாக, அதில் அவன் திளைத்திருக்கட்டும். ஏனென்றால் புண்ணிய மூட்டை மிகவும் இன்பமானது. நல்லதை விரைவாக நாட வேண்டும். பாவத்திலிருந்து சித்தத்தை, அதாவது எண்ணங்கள் விலக்க வேண்டும். புண்ணிய காரியங்களை செய்வதில் காலதாமதம் செய்தால் மனம் பாவத்தில் திரைக்க ஆரம்பித்துவிடும். நீ எப்போது நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்பொழுதே செய்யவிடு. யார் உன்னை வெறுத்தார்களோ அவரை நீ திரும்பவும் வெறுக்க தேவையில்லை. ஏனென்றால் யார் உன்னை நேசிக்கிறார்களோ அவர்களை மீண்டும் நேசிப்பதில் முனைப்பாக இரு. உன்னை வெறுத்தவர்கள் என்ன வேணாலும் ஆகட்டும், அது உனக்கு தேவையில்லை. ஆனால் உன்னை நேசிப்பவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்துக்கள். காட்டு சிங்கமாக இருந்தாலும் படுத்து கிடக்காமல் ஓடினால்தான் பசுக்கு இறை கிடைக்கும். கட்டி தங்கமாக இருந்தாலும் வெப்பம் தாங்கினால்தான் நகையாக மதிப்பு கிடைக்கும். மனிதர் வாழ்வும் இப்படித்தான். எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும் போது மனிதர்களுக்கும் கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டினால்தான் நம் வாழ்வில் வெளிச்சம் உண்டாகும். விளக்கிற்கு வெளிச்சம் தர மட்டும் தான் தெரியும். தேவைகள் எங்கு என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். உன்னை மட்டுமே சிந்தனையில் வைத்து நீ கனவு காண அது மகிழ்ச்சியை கொடுக்கும். அடுத்தவர்களையும் சேர்ந்து நீ கனவு கண்டால் அது உன் வாழ்வில் நிம்மதியை கொடுக்கும். எப்பொழுதும் நான் என்று சுயநலமாக இருப்பதை விட மற்றவர்களுக்கும் நல்லதை செய்து பழகிக்கொள். மனித உணர்வுகள் யாவுமே மதிக்கத்தக்கவையே. ஆனால் அவை மதிப்பிடுவது சில மதிக்கட்ட செயல்களாலேயே. உன் பாவங்களை என்னால் தண்ணீரால் கழுவ முடியாது. துன்பங்களை என் கையால் போக்க முடியாது. என் உணர்தலை உன்னிடம் இடமாற்ற முடியாது. நான் உனக்கு உதவ ஒரே வழி போதனை கொடுப்பது மற்றும் நீதான் உன்னை விடுவிக்க முயற்சி செய்ய வேண்டும். எனவே என் போதனைகளை கேட்டுக்கொண்டு உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்ற முயற்சி செய். நான் உனக்கு துணையாக இருப்பேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.